என்னது சிம்பலக்கடி பம்பா? உன் பேர் என்ன? ராஜ்குமார். ஓய் ஸ்ரீதேவி. இப்போ ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சவருடா. காதல்னாலே வெறுப்பாரு. இப்போ பயம் இல்லையா? இப்போ பயம் இல்லை. அதான் நீ இருக்கையில. இங்கேயே இருந்தா நாய் குலைச்சிரும். நான் போகணும். ஏன்டா இப்படி குட்டிச்சு சலமல் பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் இவங்க சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சிரிச்சிட்டு இருக்க லூசு பையல. நான் அப்பா ஆயிட்டேன்டா. எப்படிடா காதல் அண்ணன் உங்க இடத்துக்கு விளையாட்ட போச்சாடா? இன்னும் இந்த லவ் பைத்தியங்களால என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்க போகுதோ? ஏய் அந்த பொண்ணு பேர் எப்படிடா கண்டுபிடிச்ச? டேய் அதை விடுங்கடா. உங்க இடத்துக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். அது என்ன ஆச்சு சொல்லுங்கடா. அதுவா பொண்ணு பொண்ணு பிறந்து வளர்ந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. படிக்கிறது ஃபர்ஸ்ட் குரூப்பு. பிடிச்சது சீடையும் அத்தையும், பிடிக்காதது உப்புமா. இதுவரை நம்ம ஊரில் 8 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, சரியா உன்னை சேர்த்து. ஆனால் எவனுக்கும் செட் ஆகலை, ஒன்றை தவிர. படிப்பில் டாப்பு, அழகில் டாப்பு, வசதியில் டாப்பு, விளையாட்டில் டாப்பு, மொத்தத்தில் டாப்பு. இப்போ வரைக்கும் சர்ச் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணதில் 2 விஷயம் தான் உன் லவ்வுக்கு எதிரி. அதாவது அவங்க அப்பா, அதாவது உன் மாமனார். 2வது என்னையும் பாரு என் மீசியம் பாரு சுற்றுற தாய் மாமா, சரியா? இந்த 2 பேர்த்த தட்டி தூக்கிட்டேன்னா உன் லவ் சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அவனை லவ் பண்ணுறாளான்னு தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஆமாம் மச்சான், நீ லெட்டர் எழுதி கொடு, சக்ஸஸ் ஆயிரும். லெட்டர் எழுதுறேன், சக்ஸஸ் பண்ணுறேன். என்னடா இப்போதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயே காலேஜ் ஓப்பன் சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறது? நீ சென்னை போக வேண்டியதான். நான் இங்கே லோக்கலில் காலேஜுக்கு இந்த 3 பசங்களோட சேர்ந்து ஊரை சுற்ற வேண்டியதான். உன் முகரை நான் எவ்வளோ இது பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது ஃபீல் இருக்கா? தேவி, நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம 2 பேரும் பார்த்துக்காம பேசிக்காம இவ்வளோ நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம சேருவோம்னு ஃபஸ்ட்டு நம்பு. நேற்று லவ் டுடே மூவி பார்த்தியா? என்ன இவ்வளோ டைலாக் பேசிகிட்டு இருக்க? ஏன் படம் பார்த்தா தான் டைலாக் வருமா என்ன? ஓடா லூசு. ஒரே ரொமான்ஸ் மூட்லயே இருக்கோல மச்சான். இப்பெல்லாம் லவ் பாட்டா கேட்க தோணுதுடா. ஹாப்பியா இருக்க. அதுவும் அவ கண்ணை பார்க்கும்போது உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு ஆகுதுடா. என்னடா? அது ஒன்றும் இல்லடா மச்சி, மதியம் குடல் குழம்பு சாப்பிட்டோன்னா பல்லில் மாட்டிக்கிச்சு. இப்போ தான் வெளியே வந்துச்சு, துப்பிட்டேன்.
இன்னொரு தடவை இந்த மாதிரி துப்பேன், அப்புறம் உன்னால கறி சாப்பிடவே முடியாது. டேய் இவனடா இன்னும் தூங்கிட்டு இருக்கான், குடிகாரனா எந்திக்காம இருக்கு. ராவா குடிச்சிட்டு படுத்திருக்கான்டா. அவன் எங்க எந்திரிக்க போறியான்? அவன் புள்ள பிறந்து வந்து அவன் மூஞ்சில உனக்கு இருந்தாத்தே எந்திரிப்பான் போல. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அந்த பொண்ணு காலையிலே பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க போயிடுச்சு. ரிசல்ட் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் மேடம் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு அடுத்த பீரியட் கரெக்டாக வர்றதுக்கு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது கூட தெரியாமல் ஃபுல்லாக குடிச்சு தான் மட்டமில் காப்படுத்து கிடக்கான். அதுவும் அப்பா வாயிட்டேன்னு சொல்லி அழுதாம்பார் ஒரு அழுக. ஐயோ இந்த அத்தனை ஆரம்பிச்சிச்சுல, இதை விட்ட ஒரு ஆளே இல்லடா. அண்ணே அண்ணே, நம்ம பிரசிடண்ட் மகன் இருக்கார்ல, உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டு ஆட்களோட ஹோமாக போயிட்டு இருக்காருண்ணே. சீக்கிரம் வாங்கண்ணே. தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்டா. ஐயா வாங்க வாங்க, வீட்டுக்கு வராதவங்களாம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன பண்ணுறது, உன் மயம் பண்ண வேலை அப்படி. அவனை கொண்டுட்டு குறமதிக்கிட்ட வர்றான்னு நினச்சேன். அப்பா இல்லாத பிள்ளையாச்சே, அதே பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துக்க மாட்டேல, அதே கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். உனக்கு கொல்லி போட வேண்டிய பிள்ளைக்கு நீ கொல்லி பற்றாத. ஐயா நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. டேய் உன் மயன் என் வீட்டு மருமனை வர்றதுக்கு ஆசைப்படுறேன், ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்ல வண்டுக்களை தொட உருளும். ஐயா ஒரு நிமிஷம், என் பையன் மட்டும் உங்க பொண்ணை விரும்பல, உங்க பொண்ணும் தான் என் பையனை விரும்புறா. உங்க அளவுக்கு வசதி இல்லைனாலும் நல்ல பிள்ளையத்தையும் பெத்து வளர்த்து வச்சிருக்கோம். டேய் இந்த பாரு, என் மகளுக்கு இந்த மாப்பிள்ளைக்கும் தான் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஊர் மெச்சம் நடத்த போறேன், உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்க. ஐயா உங்க பொண்ணுதான் என் வீட்டு மருமக, என் பையன் தான் உங்க வீட்டு மருமகன். எந்த இடத்துல என் புள்ள தலை உருளும்னு சொன்னா அதே இடத்துல உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்டுவேன். பெத்த தாய் முன்னாடியே என் பையன் தலையை சீ விடுவேன்னு சவுடாலா பேசுறீங்க. என்னம்மா நாங்க சொல்றது உனக்கு புரியலையா? ஏய் உரா பாத்துக்கலாம் உரா. ஆல்ரெடி நீ என்ன பண்றது? போடா. சூப்பர். டேய் என்னடா? டேய் போங்கடா.